ரயில் நிலையத்துக்கு போயிருக்கீங்களா? நான் அடிக்கடி போவேன். ஏன்னா என் வேலை அப்படி. நான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். ஒவ்வொரு ஊராக போய் இறங்கணும், மருந்து விற்கணும். அதுதான் என் வேலையே. அப்படி நான் போகிறப்போ ஒவ்வொரு ரயில் நிலையத்தையும் நான் ரசிப்பேன். நான் யதார்த்தமாக போகக்கூடிய ஒரு இடம், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு நான் போகிறப்ப எப்பயுமே தெற்கு கோடியில் இருக்கக்கூடிய அந்த நடை மேடை இருக்கும் இல்லையா, அந்த பெஞ்ச், அதில் தான் நான் போய் உட்காருவேன். அது எனக்கு மிகப்பெரிய ஆதர்சமாக இருக்கும். நீங்கள் நம்புங்க, என்னுடைய அம்மாவின் மடியில் இருப்பது போல, என்னுடைய மனைவியின் மடியில் நான் படுத்திருக்கிறப்போ எவ்வளவு சுகம் இருக்குமோ அவ்வளவு சுகத்தை, அதுக்கு ஈக்குவலான ஒரு சுகத்தை நான் அந்த ரயில் நிலையங்கள் இருக்கக்கூடிய அந்த பெஞ்சுகளில் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அகலமாக நீண்டு வளன்னு சொல்லி ஒரு பளபளப்பாக இருக்கும் அந்த ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த பெஞ்ச். அதில் தான் நான் என்னுடைய லைஃப்பை மிகப்பெரிய ஆதர்சமாக, என்னுடைய அறையில் இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை நான் நினைப்பேன். எனக்கு ஃபேவரைட் இடம் தான். அதுவும் அந்த தெற்கு கோடியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் நான் போய் உட்காருவேன் எப்பயுமே, வெயிட் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேப்ப மரம் இருக்கும், கொடை மாதிரி அதில் இருக்கும். அது பறவைகளுடைய வீடு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பறவைகள் அங்கே இருந்து நிறைய எச்சங்கள்லாம் போட்டிருக்கோம். எனக்கு அதெல்லாம் ஒரு பெருசாகவே தெரியாது. ஆனால் அந்த இடம் எனக்கு பிடித்தமான இடம். அங்கே எனக்கு 3 ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒருத்தன் பேர் ராஜா, ஒன்றுக்கு பேர் ராணி, இன்னொருத்தர் பரசுராமன். இந்த ராஜா ராணின்னொன்னே என்னமோ எதுவும் நினச்சிடாங்க, 2 காக்கா, அதுக்கு நான் வச்ச பேர், அவ்வளோதான். தூரத்துலேயே அதுக்கு என்னை பார்த்தோம். இப்படிக்கும் நான் அந்த ரயில்வே நிலையத்துக்கு நான் மாதத்துக்கு 2 முறை தான் நான் போவேன். ஆனால் அது என்னை தூரத்திலே பார்த்துட்டு அந்த பெஞ்சு மேலே உட்காந்துருக்க 2 என்னை பார்த்த உடனே தரையில் உட்காந்துரும். எனக்காக இடம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தோழர்கள் அவங்க 2 பேருமே. அடுத்து பரசுராமன். நான் போய் கொஞ்ச நேரத்திலே அவர் வந்துடுவார். இட்லி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி வந்துடுவார். அவர் வேறு யாரும் கிடையாது, தள்ளு வண்டியில் இட்லி பலகாரங்கள் விற்கக்கூடியவர். நான் அவருக்காகவே உடனே இட்லி வாங்கி சாப்பிடுவேன். நல்லா சூடாக கொடுப்பாரு. அதில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த சட்னியும் சாம்பாரும் கலக்கிறதே பிடிக்காது. 2 சுவை இல்லாமல் போயிடும். அதை நான் ரசிக்கிறதே கிடையாது. சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பாரையும் கலந்தே கையில் கொடுப்பாங்க. முதல்ல சட்னி, அடுத்து சாம்பார். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் தான் பரசுராமன். முதல்ல சட்னி சாப்பிடுங்கோ, அப்புறம் சாம்பார் ஊற்றுறேன்னு சொல்லி இதமாக எனக்கு கொடுப்பார். அவர் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர், எனக்கு ரொம்ப பிடித்தமானவர். சில பேரை பார்த்தாலே பேசணும்னு தோணும், சில பார்த்தாலே ஒதுங்கி ஓடணும்னு தோணும். நம்மால் முதல் வகை. அவரை பார்த்தோன்னே ஏதோ பேசணும்னு தோணும். அவ்வளோ ஒரு சிரித்த முகமாக இருப்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தோன்னே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய துயரங்களெல்லாம் நம்மள்கிட்ட கொட்டி நம்மளை ஆசுவாசப்படுத்துறதுக்காக, அவங்கள ஆசுவாசப்படுத்துறதுக்காண்டி நம்மளையே சிரமப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஆனால் சில பேர் எவ்வளவு துக்கங்கள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு உல்லாசமாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளால் செகண்ட் கேட்டகரி. அதனாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்னைய, அவருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அவர்கிட்ட மனம் விட்டு பேசிகிட்டே இருப்பேன். ஒரு முறை அவர் ரொம்ப பிரியமாக வீட்டுக்கு கூப்பிட்டார். எனக்கும் நேரம் இருந்தது, ட்ரெயின் வர்றதுக்கு லேட்டானதுனால சொல்லி நான் அவரோட போனேன். அவர் வீட்டுக்கு போனால் ஒரு மாட்டு கொட்டரை, நிறைய மாடுகள் அடைஞ்சிருக்கக்கூடிய இடம். அதுக்கு பின்னாடி தான் அவர் வீடு. ரொம்ப சந்து பொந்துக்குள்ளே இருந்தது. கஷ்டப்பட்டு உள்ளே போனால் அவருடைய ஒய்ஃப் வந்தாங்க. அவங்க உண்மையிலே ரொம்ப அழகானவங்களாக இருந்திருப்பாங்க ஒரு காலத்தில். ஆனால் இப்போ உருக்குலைந்து ரொம்ப ஒரு பரிதாபமான மிகப்பெரிய ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி அவங்க இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே அப்படியே மூத்த பொண்ணு வந்தது, ஒரு பொண்ணு வந்தது, தாவணி போட்டிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது, புத்திசாலித்தனம் தெரிஞ்சது அதனுடைய மூஞ்சியில். 2வது பொண்ணு அப்போ தான், அதுவும் தாவணி போட வேண்டிய வயசு, ஆனால் சட்டை போட்டிருந்தது. அதை என்னை பார்த்தோன்னே ஏதோ வெக்கப்பட்டு ஓடிச்சு. ஏதோ நான் அதை பார்க்க வந்த மாதிரி சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு ஓடிச்சு. நிறையா சினிமா பார்க்கும் போல் இருக்கு. நான் மெல்ல உட்கார்றது கூட அங்கே பெஞ்சு கிடையாது, சேர் கிடையாது. அந்த அம்மா ஒரு பாயை கொண்டாந்து போட்டாங்க. அந்த பாயும் நடுவில் கிழிஞ்சிருந்துச்சு. நான் மெல்ல உட்காந்துட்டு 2 குழந்தைகளா அப்படின்னு கேட்டேன். ஓடுனதோடு சேர்த்து 3 குழந்தைகள் அப்படின்னாரு. அது என்ன ஓடுனது அப்படின்னோடனே அவர் சொன்னார், என்னுடைய மூத்த குழந்தை, அவள் பேர் வத்சலா. அவள் நல்லா படிப்பா, ரொம்ப அழகானவ. அவள் SSLC வரைக்கும் நல்ல மார்க் எடுத்து படித்தா. ஆனால் அதுக்கு மேலே எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு சக்தி கிடையாது. டைப்ரைட்டிங் போனால், ஷார்ட் ஹேண்ட் கற்றுக்க போனால், அங்கே தான் யாரோ ஒருத்தனோட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி அப்படியே அவருடைய முகமெல்லாம் வாடி போச்சு. எனக்கும் கேட்குறக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்புறம் மெல்ல அவர் சொன்னார், இவளுக்கு எந்த நோயுமே கிடையாது, தான் மகளை பார்க்கணும் அப்படின்றதான் இவருக்கு, இந்த என் ஒய்ஃபுக்கு ரொம்ப வருத்தம். அவளை பார்த்தா அவள் நோயெல்லாம் ஓடி போயிடும், அதான் அவளுக்கு நோயே மனநோய் தான், வேறு எதுவும் ட்ரபிள்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அது மாதிரி ஆரம்பத்தில் நான் ரொம்ப வீம்பாக இருந்தேன். என் ஒய்ஃப் எப்படியாவது கூட்டிகிட்டு வரலான்னு சொன்னான். நான் ரொம்ப வீம்பு பிடிச்சிட்டு இருந்தேன்.
ஆனால் இப்போது மனசு கேட்காம ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட விரும்பி நான் அவளுக்கு கடிதம் எழுதினேன். எந்த பதிலும் வரலை. எப்படி பதில் வரும்? என்ன எதுன்னு கேட்கக்கூடா இருந்துட்டேன்ல நான். என்னதான் இருந்தாலும் அவள் என் பிள்ளை இல்லை, நான் விட்டுட்டு தானே இருந்தேன். அந்த வருத்தம் அவளுக்கு இருக்கும் போல் இருக்கு. எந்த பதிலுமே இல்லை. ஆனால் அவளை எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும். அவன் யாருன்னு கூட தெரியாது, ஆனால் அவனும் வரட்டும், நான் ஏற்றுக்கிறேன். என்னால் முடிஞ்ச சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்குறேன், எங்களோட அவங்க இருக்கட்டும், எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது அப்படின்னாரு. நான் மெல்ல அந்த மகள் எங்கே இருக்கான்னு சொல்கிற அட்ரஸை வாங்கினேன். அதை நான் அடிக்கடி போகக்கூடிய ஊர் தான், கண்டிப்பாக நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு நாள் அந்த ஊருக்கு நான் போக வேண்டிய வாய்ப்பு வந்துச்சு. உடனே போனேன். ஹோட்டலில் தங்கியிருந்துட்டு நேராக அவங்க வீட்டுக்கே போனேன். ஒரு பெரிய வீடு, நல்ல வசதியாக இருக்கிறா அப்படின்றது எனக்கு ஒரு நிறைவாக இருந்தது. பரசாமனுடைய மக சந்தோஷமாக வசதியான வீட்டில் இருக்கா அப்படின்னு நான் சந்தோஷமாக தான் அந்த வீட்டினுடைய கதவை தட்டினேன். வேலைக்கார மாதிரி ஒரு பொண்ணு வந்து கதவை திறந்து என்னன்னு கேட்டால், நான் வசலாவை பார்க்கணுன்னு சொன்னேன். உள்ளே வந்து சோஃபாவில் உட்கார சொன்னான். அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 பேர் உட்காந்துருந்தாங்க. மட்டமான சென்ட் அடிச்சுட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான ஆட்களாக 2 பேர் உட்காந்துருந்தாங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் வசலா உள்ளேருந்து கதவை திறந்துட்டு வந்தாங்க. ஒரு ரூமில் இருந்து அற்புதமான அழகு. உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி, பரசுராமன் சொன்ன மாதிரி அற்புதமான அழகோட பச்சை நிற சேலை கட்டி ஒரு தேவதை மாதிரி வந்தான் அந்த பொண்ணு. நான் சொன்னேன், நான் பரசுராமனுடைய நண்பன் சொன்னோன்னே டக்குன்னு அந்த வசலானுடைய முகம் மாறி போயிடுச்சு. ஏன்னா சமாளிச்சுட்டு வாங்க நீங்கள்லாம் போயிடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே 2 பேரையும் வெளியேற்றுனாங்க. அவங்க என்னமோ வெறுப்பாக என்னை பார்த்தாங்க. ஆனால் அவங்கள நீ வெளியே போனோன்னே அவங்க சொன்னாங்க, லாட்ஜுக்கே வர சொல்லிடலாமா அல்லதுக்கு வீட்டுக்கு வர சொல்லலாமான்னு கேட்டாங்க. பார்த்துக்கலாம் நீங்கள் போங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டாங்க. நான் அந்த வசலாவோட 3 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன். வேலைக்காரி ஒரு அருமையான காஃபி கூட கொடுத்தாங்க. இடையில குடிச்சிட்டே 3 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஏற்பட்ட மன போராட்டங்கள், வசலா வந்து தன்னை அறியாமல் தனக்கு ஏற்பட்டக்கூடிய பாதிப்பை அப்படி ஒரு ரணத்தோட வழியோட என்கிட்ட பேசினாங்க. அந்த வசலா சின்ன வயசில் வறுமையை வாழ்கிறது மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொன்னான். நைட்டில் சாப்பிட்றப்போ அந்த கரண்டி அந்த சட்டியில் படாமல் எங்கள் அம்மா அந்த சோத்தை எடுத்து வைக்கிறதுக்கு படுற சிரமம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி கொடுமை எதுவுமே கிடையாது. யாருக்குமே சாப்பாடு பத்தாம ஒருத்தரை பிராண்டி கொண்டு பொறாமையோடு, அது என்ன வாழ்க்கை? அந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல சார். என் வீடு எனக்கு பிடிக்காம போச்சு. அதுலேருந்து நான் வெளியில் வரணும்னு நினச்சேன். அப்படி நான் வெளியில் வந்து அவங்களுக்கும் சிரமம் கொடுக்காம எனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம்னு நான் நினைக்கிறப்போ தான் கேசவன் என்கிட்ட வந்தான். அவனை நான் முழுசாக நம்பினேன். எனக்கு தெரியாது அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி. தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறோம், தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம். கையில் பிடிக்கிறது பாம்பா கயிறா எப்படி சார் தெரியும்? நான் அவனோட தான் போனேன், பம்பாய்க்கு போனேன். 2 வருஷத்துக்குள்ள என்னுடைய அந்த காதல் வாழ்க்கை அவனுக்கு வெறுத்து போயிடுச்சு. படார்த்தாத கொடுமைகள் நான் என்னை படுத்தினான். என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான். கதறி கெஞ்சி எங்கள் அப்பாவுக்கு நான் கடிதம் எழுதினேன். கடிதம் எழுதி கொண்டே இருந்தேன். நான் எங்கள் அப்பாவுக்கு கோபம் தேரில் போட்டிருக்கு. எனக்கு எந்த பதிலுமே எங்கள் அப்பா போடலை. எனக்கு வேறு வழி இல்லை. திரும்ப போக்கிடம் கிடையாது, புருஷன் கிடையாது, ஆதரவு கிடையாது. நான் எனக்கான வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே முதலாளி நான் தான், தொழிலாளி நான் தான், ராஜ மரியாதையோடு நான் இருக்கேன், நல்ல செல்வந்தராக இருக்கிறேன், பெரிய வீட்டில் இருக்கிறேன். என் தொழில் மாறி போயிடுச்சு. ஒருவேளை எங்கள் அப்பா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்துருந்தா நான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கவே மாட்டேன். என் வாழ்க்கை பாதை மாறி இருக்காது. எங்கள் அப்பா நான் போட்ட லெட்டருக்கெல்லாம் பதில் போட்டிருந்தாருனா, மகளே சொல்லி என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாருனா என்னுடைய வாழ்க்கை திசை மாறி இருக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணு கதறி என்று அழுதா. நான் அவளை சொன்னேன், ஒன்றும் பயப்படாதே, நம்ம வாயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நான் மெல்ல வந்துட்டேன். வந்த உடனே நான் அவரை பார்த்தேன். அடுத்த முறை போகிறப்ப அவரை பார்த்து, வசலாவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆற தழுவி கொண்டு கைகளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு. அந்த உடம்பு கடகடன்னு ஆடிச்சு. தானாலாட்டும் தசையாடுமே அப்படியே துடிச்சாரு. அந்த ஃபீல் நான் ஃபீல் பண்ணேன். வசலா அடுத்த முறை வருவேன்னு சொன்னா, 1 மாதத்துக்குள்ளே வருவேன்னு சொன்னா. நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். 1 மாதம் மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தா. நான் வசலா நேராக வீட்டுக்கு போகிறதுக்கு பயந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தா. நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் உங்கள் வீட்டுக்கு. வீட்டுக்குள்ளே போய் உள்ளே நுழையினேன். அந்த 2 தங்கச்சியும் ஓடி வந்து அவங்க அக்காவை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, அக்கா அக்கான்னு சொல்லி. அவளும் அந்த குழந்தைகளோட ஆதரவாக நின்றுட்டு இருந்தான். மெல்ல கேட்டேன், பரசுராமன் சார் எங்கே அப்படின்னு சொல்லி.
அவங்க மனைவி மாரில் அடிச்சு கொண்டு அழுது கொண்டே சொன்னாங்க, அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. நண்பர்களே, அற்புதமான கதை. பிரபஞ்சனின் ஓடிப்போனவள் திரும்பிய போது அப்படின்ற ஒரு அற்புதமான கதையினுடைய கதாபாத்திரம். இந்த உலகத்தில் நாம் யாரோடு வேண்டுமானாலும் பிரிவினைகள், வஞ்சனைகள், துரோகங்கள், வெறுப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, மீண்டும் வருவோம் அப்படின்ற ஒரு சூழல் வர்றப்போ அதுக்கு காலதாமதம் தேவையே கிடையாது. ஒருவேளை அவர் கதறி எழுத கடிதங்களுக்கு பரசுராமன் பதில் எழுதியிருந்தால் அவள் வாழ்க்கை திசை மாறி இருக்காது. அப்பா என்னை பார்க்க துடித்தாரா என்ற உணர்வோடு வத்சலா உடனடியாக கிளம்பி வந்திருந்தால் பரசுராமனை உயிரோடு பார்த்திருக்கலாம். 2 பேருடைய தாமதம், உறவுக்கான தாமதம், புரிதலுக்கான தாமதம் தான் ஒருவரையும் சந்திக்க விடாமல் யாருக்கும் பயனில்லாமல் போனது. நாளை எழுவோம் என்பது, நாளை எழுந்தரிப்போம் என்பது நமது நம்பிக்கை. நாளை எழுவோமா என்பது உலகத்தில் யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அதுதான் வாழ்க்கையின் உண்மை. நன்றி.